கோவக்காய்னாலே பலருக்கு எட்டிக்காய் மாதிரி கசக்கும். இது உணவுலையே சேர்த்துக்க மாட்டீங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெட்டு கட்டுறங்க இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 கிலோ கோவக்காயை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீல வாக்கில் கூட வந்து கட் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வதக்கி வச்சுருந்த கோவக்காயை இதில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கோவக்காய் பொரியலுக்கு வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது. ஜஸ்ட் தெளித்து மட்டும்தான் வேணும். 2லேருந்து 3 டைம் தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா கோவக்காய் வதங்கி வரணும். அந்த வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இறக்கி ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பெட்டு கட்டுறங்க நிச்சயமாக இத்தனை நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.